ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாதத்தில் ஆயிரக்கணக்கில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான், மணி சேவிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும், நிறைய பணம் வந்தால் கூட அதை எப்படி செலவை வந்து குறைக்கிறது அப்படின்னு தெரியல, செலவு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி சம்பளம் கைக்கு வந்த உடனே முதல் விஷயமா நம்ம எதை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எதுக்காக அதிக பணத்தை செலவு பண்ணுறோமோ அதுக்காக தான் இந்த பணம் வந்து பயன்படும். இப்போ வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கே அந்த பணத்தை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா பணமும் அதுக்காகவே போயிடும். அதனால தான் சம்பளம் கைக்கு வந்த முதல் விஷயமா நம்ம பண்ண வேண்டியது சேவிங்ஸ். அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 5000, 10,000 எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அதை சேவிங்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து மாற்றி வச்சுருங்க. இதுதான் எல்லாரும் ஃபஸ்ட்டு சொல்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது கூட. நீங்கள் சேவிங்ஸ்க்காக ஃபஸ்ட்டு அந்த பணத்தை எடுத்து வைக்கிறீங்க, இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பணமும் சேவிங்ஸ் மூலமாக பயன் கொடுத்துட்டே இருக்கும். நம்மளோட சேமிப்பும் அதிகமாகும். அதனால் எவ்வளவு செலவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அந்த பணத்தை வந்து சேவிங்ஸ்க்காக கண்டிப்பாக எடுத்து வைக்கிறது. இப்போ ரெண்டாவது, நம்ம பொருள் வாங்குறதுக்குலாம் கடைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையிலே ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன்லேயே எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்னு எதை திறந்தாலும் அதுலேயும் நிறைய பொருட்கள், எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. எல்லாமே நமக்கு பிடித்தமான பொருட்களாக தான் இருக்கும். பார்த்த உடனே இதை வாங்கிடணும் அப்படின்னு தான் தோணும். அந்த ஹாப்பினஸ் உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தோணும். வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அதுக்காகவே, அந்த சந்தோஷத்துக்காகவே நிறைய பேர் பொருட்களை வாங்குறாங்க. என்ன பொருளாக இருந்தாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 48 மணி நேரம் டைம் கொடுங்க. அட்லீஸ்ட் 24 மணி நேரமாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் இந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா, இந்த பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்னு இருந்த அந்த மனநிலை வந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும், இது வேணுமா, இது தேவையில்லை அப்படின்னு ஒரு மைண்டுக்கே நம்ம வந்துடுவோம். இதுதான் உண்மையும் கூட. அதனால் உடனே பார்த்த உடனே அதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். உடனே ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுவோம். இது கொஞ்சம் தள்ளி போடுறது மூலமாக நிறைய பொருட்கள் வாங்குற இந்த பழக்கத்தை வந்து நம்மளால குறைக்க முடியும். மூணாவதா வந்து இப்போ வீட்டு வாடகை மாதம் தோறும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி தொடங்குதோ அதே மாதிரி டக்குன்னு ஒரு 4 வாரம் போயிடும், அடுத்த மாதமே வந்துடும், மறுபடியும் நம்ம வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். வீட்டு வாடகையும் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போகிறது வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும், ஒரு பெட்ரூமோட ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னா அதுவே நமக்கு ஓகே தான். ஆனால் டபுள் பெட்ரூம் வேணும், ட்ரிபிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னு பெரிய வீடாக பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாடகையோட அமௌண்ட்டுமே அதிகமாகுது. இது வந்து நம்ம முடிவு பண்ணுறது தான், எந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது. வாடகை மாதம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு வந்து செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம மேலே வர்றது வரைக்கும் இந்த வீட்டிலே நம்ம வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அது மூலமாக நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ வாடகைக்கு இருக்கிறத விட லீஸ்க்கு போகிறது ரொம்ப நல்லது. நாங்கள் இப்போ இருக்கிறது கூட ஒத்திக்கு தான். நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி லீஸ்க்கு போட்டோம் அப்படின்னா மாதந்தோறும் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அந்த பணமுமே பல்காக அப்படியே அவங்க கிட்டே இருக்கும். நம்பிக்கையான ஆளாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ லீஸ்க்கு வீடு கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, தேடி தான் பார்க்கணும். அந்த மாதிரி லீஸ்க்கு மட்டும் போயிட்டோம் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய இந்த வாடகையை வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு நமக்கு 6000 ரூபாய் வாடகைக்கு போகுது அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபாய் ஆகுது பாருங்க. அந்த 6000 ரூபாயை நம்ம ஒரு கோல்டு சீட்டுக்கு போட்டோம் அப்படின்னா வருஷ கடைசியில் நம்ம ஒரு நகை வாங்கிக்கலாம். அதே நேரம் நம்ம மாதந்தோறும் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த பல்க் அமௌண்ட் வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் பணம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்குறதுக்கு இந்த பணம் பல்காக கொடுத்து வச்சிருக்கிற அந்த பணம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த வாடகையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த லீஸ் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது வந்து இருக்கிற எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அதுவும் ஒரு விதமான மணி சேவிங் தான். ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் நமக்கிட்ட இருக்கிற பொருள், நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற பொருளை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா எந்த பொருளுமே நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து தான் அதோட காலம் வருது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு விதமான மணி சேவிங் தான். எந்த ரிப்பேரும் வராமல் பல வருஷங்களுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதனால இருக்கிற பொருட்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். புதுசாக ஒரு டேபிள் வாங்குறது, இல்லை செல்ஃப் வாங்குறது, பீரோ வாங்குறது, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு நம்ம
நமக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு பொருள் வாங்கணுமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருளா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப பழைய பொருள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பொருள் அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு பொருள் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வெளியேற்றுறதுக்கு பார்க்கலாம். அது தவிர நம்ம கடைக்கு போகிற நேரத்துலலாம் டக்கு டக்குன்னு எதையாவது வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கணும். எதையாவது ஒரு அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேடுறீங்க, ஒரு ட்ரே தேடுறீங்க அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கும். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலே அந்த பொருளை வந்து தேடுறது, அந்த மாதிரி பொருள் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்து அந்த மாதிரி பயன்படுத்த முடிஞ்சதுன்னா அது மூலமாகவும் நம்ம மணி சேவ் பண்ண முடியும். ஆறாவதா வந்து இந்த சேமிப்பை பல வகைகளில் நம்ம மாற்றுறது. ஒரே இடத்துல சேமிப்பு பண்ணுறதை விட பல வகைகளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம கோல்டு சீட்டாக எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து ஆர்டியாக எடுத்துக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் போடுறதுக்கு. சில பேர் வந்து நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட சீட் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பல வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டோம் அப்படின்னா பணம் வந்து ஒரே இடத்துல லாக் ஆகாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டைமில் வந்து நமக்கு பலன் கொடுக்கும். கோல்டு சீட்டு வந்து ரொம்ப நல்லது. இப்போ 500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதந்தோறும் நம்ம இருக்கிற அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டே அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு சேவிங்ஸ், நமக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் இது வரைக்கும் யாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல நம்பிக்கையான கடையில் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டு சீட்டு வந்து ரொம்ப ஈஸி. 10 மாதம் 11 மாதம், சில கடைகளில் 15 மாதம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற கிராம், எவ்வளோ கிராம் நமக்கு கிடைக்குமோ அதை வந்து வர வச்சு கொடுப்பாங்க. 11 மாதத்துக்கு அப்புறம் இல்லை 15 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிராம் இது வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நகையாக வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் கோல்டு வாங்குறதுக்கு இப்போதைக்கு. ஏழாவதாக ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குறத தவிர்க்கிறது மூலமாக நம்ம பணத்தை சேமிக்க முடியும். இது வந்து ஒரு நியூஸில் கூட ஒரு சம்பவம் வந்தது. 20 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சேமிப்பு பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ அப்படின்னா 2.5 லட்சம் வரைக்கும். எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு சேமிச்சார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்ட்லியான பைக் வாங்குறதுக்காக பணத்தெல்லாம் சேமிச்சு மொத்த கேஷும் கொடுத்து அந்த பைக்கையும் வாங்கியாச்சு. ஆனால் இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பம். இந்த பையனுமே ரொம்ப கூலி வேலை பார்த்து தான் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பண்ணியிருக்கிறான். இப்போ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள பைக் வந்து வாங்கியாச்சு. பயங்கர சந்தோஷம் பையனோட முகத்தில். இதுக்கு வந்து கீழே கமெண்ட்ல நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. 2 விதமான பதில் சொல்லியிருந்தாங்க. ஒரு தரப்பு வந்து இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஆஃப்டர் ஆல் ஒரு பைக்கு தான், இதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பைக் வாங்கிட்டு மீதி பணத்தை வந்து கோல்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க என்னவா இருந்தாலும் இது அந்த பையனோட ஆசை, பயங்கரமான ஆசை, அதனால் அவனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிப்பு பண்ணி இவ்வளோ பெரிய ஆசையை வந்து நிறைவேற்றிருக்கிறான். அது அவனோட வாழ்க்கை, அவனோட ஆசை, அதனால இதில் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஒரு விதத்தில் இதை ஏற்றுக்கலாம். அப்படின்னாலும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கணும் அப்படின்னுங்கிறத விட நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கே நமக்கு பைக் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு நியாயமான ஆசை தான். கடன் எதுவும் வாங்காமல் பணத்தை வந்து சேமிப்பு பண்ணி அது மூலமாக வாங்கியிருக்கிறது. இது வந்து சரியா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி நம்மளும் கூட சில நேரங்களில் காஸ்ட்லியான ஏதாவது பொருட்களை பார்க்கும்போது அதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே பொருள் அதே குவாலிட்டிலே நமக்கு நியாயமான ஒரு ரேட்டில் கூட கிடைக்கும். ஆனாலும் அந்த காஸ்ட்லியான பொருள் மேலே நம்ம ஆசை வச்சிருக்கிறதுனால அதுக்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பணம் நம்ம கையில் வரதுக்கு நம்ம எத்தனை நாள் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, எத்தனை நாள் வேலை பார்த்தா தான் அந்த பணத்தை வந்து நம்ம கையில் வந்து வாங்க முடியும். அந்த மாதிரி எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம இதுக்காக எத்தனை மணி நேரம் எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா அதில் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். 8ஆவதாக பணத்தை நிறைய சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு நம்ம வந்து திருப்தியாக ஃபீல் பண்ணுறது, இருக்கிற பொருட்களுக்கு நம்ம வந்து இது நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனசோட இருக்கிறது. இல்லை போதாது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற ஆசை தான் நம்ம மனசில் அதிகமாக இருக்கும். அதனால் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையை விட்டுட்டு அந்த பணத்தை அப்படியே திருப்பி நிறைய சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாலே பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பணத்தை சேமிக்கிற அந்த பழக்கத்துக்குள்ளே போயிடலாம். திருப்திகரமான மனசு இருந்தது அப்படின்னா பொருள் வாங்குற அந்த பழக்கத்தை வந்து நம்மளால நிறுத்த முடியும். இது ரொம்ப ஈஸி தான். சில பேர் கடைக்கு போயிட்டாலே போதும் இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லி எதையாவது வாங்கி ஒரு 2000 ரூபாவை காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. கடையில் நிறைய பொருள் வச்சிருப்பாங்க, எக்கச்சக்கமான பொருட்கள் கடையில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி செலவு பண்ற விஷயத்தை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். 9ஆவதா கொஞ்சம் குவாலிட்டியான பொருட்கள் வாங்குறது மூலமா நம்ம பணத்தை சேமிக்க முடியும். நம்ம வந்து ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடும். அது வந்து சீக்கிரமே பிஞ்சு போகும், சீக்கிரமே உடஞ்சி போகும், திரும்ப திரும்ப நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண
பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பணம் பார்க்காம அதை கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வாங்குற அந்த விஷயத்தை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு செருப்பு, வாட்சு, வீட்டுக்கு போடுற மேட்டு, இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம். 10வது வருமானம் அதிகமாக இருந்தால் தான் சேமிக்க முடியும், இல்லை அப்படின்னா சேமிக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சில பேர் மனசில் இருக்கலாம். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு மாத கடைசியில் பணம் எதுவும் இல்லை, எல்லாமே செலவழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோவில் வச்சுருக்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட அதில் சரியாக மாத கடைசி வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்து அதில் சேமிப்பு பண்ணுறவங்களும் உண்டு. அதனால் நிறைய வந்தால் தான் சேமிக்க முடியும் அப்படிங்கிற இதை கான்செப்டை வந்து விட்டுட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ வந்தாலும் இருக்கிறது எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதே நேரத்தில் பணம் வந்து போதாது அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா, இப்போ ஒரு வீட்டிலே 2 பேர் வேலை பார்த்தா தான் இருக்கிற விலைவாசிக்கு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் சம்பளம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்மளோட வருமானத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற யோசனைக்குள்ளே தான் நம்ம போகணும். இன்னொரு வருமானத்தை கொண்டு வரதுக்கான வழி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்குது. இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. இன்னொரு வருமானத்தை நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளோட முயற்சி, நம்மளோட ஆர்வம், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். அது மூலமாக நம்ம இன்னொரு வருமானத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும் நம்ம வீட்டுக்கு. அதனால சோர்ந்து போகாம நிறைய ஐடியாஸ் இருக்கு. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா செய்யறதுக்கு நம்மளும் ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். இது மூலமா நம்மளோட வருமானத்தை அதிகரிக்க முடியும், நம்மளோட சேமிப்பையும் அதிகரிக்க முடியும். பண சேமிப்பு பற்றிய இந்த 10 விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.